ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிறு ஆராதனையை கொயர் சண்டேவாக ஆசரிக்கும் கிருபையை பாராட்டின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு மாராவிலிருந்து மதுரம். இதற்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரூத்தின் புஸ்தகம். ரூத் புஸ்தகம் யூதா தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டதால் பெத்லெஹேமை விட்டு மோவாப் தேசத்திற்கு சென்ற எலிமெலேக்கு, நகோமி மற்றும் அவர்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் தேவனுடைய மீட்பின் திட்டத்தையும் பற்றி கூறுகிறது. யூதா தேசத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக எலிமெலேக்கு தனது மனைவி நகோமியையும் 2 குமாரர்களையும் அழைத்து கொண்டு தங்கள் சொந்த ஊரான பெத்லெஹேமை விட்டு மோவாப் தேசத்திற்கு சென்றார். பெத்லெஹேம் என்ற பெயருக்கு பொருள் அப்பத்தின் வீடு என்பதாகும். தேவன் ஆசீர்வதித்த அந்த இடத்தை விட்டு விக்கிரக ஆராதனை, அகந்தை மற்றும் தேவனுக்கு எதிரான செயல்களுக்காக கண்டிக்கப்பட்ட மோவாப் தேசத்திற்கு சென்றபடியால் அவர்களுடைய வாழ்க்கையில் பல துயரங்கள் ஏற்பட்டன. அப்படிப்பட்ட மோவாப் தேசத்தில் பிறந்து அந்த சந்ததியிலிருந்து வந்த ரூத் உண்மையான தேவனை விசுவாசித்து அவரை பின்பற்ற தீர்மானித்தாள். அவளுடைய விசுவாசம், பணிவு மற்றும் கீழ்ப்படுதலின் காரணமாக தேவன் அவளை தமது இரட்சிப்பின் திட்டத்தில் இணைத்தார். ரூத் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் சொல்லப்பட்டபடியாக போவாஸ் ரூத்தின் உறவின மீட்பாளராக, அதாவது கின்ஸ்மேன் ரிடீமர் என்பவர் இஸ்ரவேல் சமூகத்தில் ஒருவர் மரித்துவிட்டாலோ அல்லது குடும்பத்தின் சொத்து உரிமைகளை இழந்து அடிமையாக செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டாலோ அந்த குடும்பத்தின் நெருங்கிய உறவினர் ஒருவர் முன்வந்து அவைகளை மீட்டெடுப்பவர். போவாஸ் ரூத்தின் உறவின மீட்பராக இருந்து அவளை மீட்டு திருமணம் செய்து கொண்டு அவரை குடும்பத்தில் இணைத்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவும் பாவத்தில் இருந்த புற ஜாதியாராகிய நம்மை தமது இரத்தத்தால் மீட்டு தேவனுடைய பிள்ளைகளாகவும் தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினராகவும் ஏற்றுக்கொண்டார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் சொல்லப்பட்டபடி அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இந்த வசனங்களை ஆதாரமாக பார்க்கலாம். போவாசின் இந்த மீட்பு கிறிஸ்துவின் பரிபூரண மீட்பின் நிழலாகவும் முன் அடையாளமாகவும் விளங்குகிறது. அவர்களுக்கு பிறந்த ஓபேத்தின் மூலம் ஈசாய் மூலமாக தாவீது ராஜாவும் பிறந்தனர். அந்த வம்சத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவும் இவ்வுலகத்திற்கு வந்தார். இவ்வாறு ரூத் தேவனுடைய இரட்சிப்பின் திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்து அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு காரணமானாள். இந்த செய்தியை நாங்கள் இப்பொழுது பாடல் குழுவினராக இணைந்து வில்லுப்பாட்டின் மூலமாக உங்களிடம் கொண்டு வர இருக்கிறோம். இந்த பாடல் வழி செய்தியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு அருளும் செய்தியை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கேட்டு ஆசீர்வாதம் பெறுவோம். எங்கள் பாடகர் குழுவின் ஆண்டு விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் போதகர் பிதாக்கள், திருச்சபையின் மூப்பர்கள், சிறியோர் பெரியோர் அனைவரையும் எங்கள் பாடகர் குழுவின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். வணக்கம், வணக்கம், வணக்கம். ஜெபித்து இந்த வில்லிசையை ஆரம்பிப்போம்.
2026 வருட கிறிஸ்துமஸ் பண்டிகையை கோலாகலமாக தொடங்கவிருக்கிறோம். அண்ணே, கிறிஸ்மஸ் இப்பவே வா. டிசம்பர் மாசம் தானே கிறிஸ்மஸ் வரும். ஆமா, தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட, ஆமா வில்லினை பாட, ஆமா வில்லினை பாட வந்தருள்வாய் இயேசு தெய்வமே, வந்தருள்வாய் இயேசு தெய்வமே. தூய ஆவியானவரே எங்கள் மீது பொழிந்திடும், தூய ஆவியானவரே எங்கள் மீது பொழிந்திடும். வந்தருள வேண்டும் ஐயா, வந்தருள வேண்டும் ஐயா. மக்கள் மனங்களிலே இதமான செய்தி சொல்ல, மக்கள் மனங்களிலே இதமான செய்தி சொல்ல வரம் தர வேண்டும் ஐயா, வரம் தர வேண்டும் ஐயா. தம்பி, நான் சொல்ல வர கதையை கேளு தம்பி, அவசரப்படாத. சரிங்க அண்ணா, என்னத்தான் சொல்ல வரீங்க? சொல்றேன் தம்பி, கேளு. யூதேயா தேசத்துல பெத்லெகேம் ஊரானாகிய எப்ராத்தியன் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட போய் மோவாப் தேசத்துல வாழ்ந்து வந்தானாம். என்ன மோவாப் தேசத்துக்கு போனாங்களா? அது கர்த்தரால் சபிக்கப்பட்ட சந்ததியாச்சே. ஆமாமா, அவர் பேரு என்ன தெரியுமா? என்ன பேருனே? அவர் பேரு எலிமலேக்கு. என்னது, எலியா? எலிலடா தம்பி, எலிமலேக்கு. ஓ அப்படியா அண்ணே? அவருக்கு ஒரே ஒரு மனைவியா. அவங்க பேர் என்ன தெரியுமா? அந்த ஒரு மனைவி பெயர் தானே, எனக்கு தெரியுமே என்ன. தெரியுமா? ஆமா அண்ணே, அவங்க பேரு நகோமி தானே. ஆமா, நகோமியே தான். அவங்களுக்கு மக்லோன் கிளியோன்னு 2 பசங்க. அப்படியாண்ணே, 2 பையன் தானா? குடும்பம் ஒரு குடும்பம், நகோமியின் குடும்பம் நல்ல குடும்பம். ஒரு குடும்பம் ஒரு குடும்பம், நகோமியின் குடும்பம் நல்ல குடும்பம். எலிமலேக்கு அவன் தலைவர், மக்லோன் கிலியோன் அவர் பிள்ளைகள். எலிமலேக்கு அவன் தலைவர், மக்லோனும் கிலியோனும் அவர் பிள்ளைகள். ஒரு குடும்பம் ஒரு குடும்பம், நகோமியின் குடும்பம் நல்ல குடும்பம். அவங்க 2 பேருக்கும் மோவாப் தேசத்துல இருந்தே கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். அவங்க 2 பேர் மனைவியுடைய பேர் ஓர்பாள், ரூத். இது ஒரு சந்தோஷமான குடும்பம். சந்தோஷமா இருந்த குடும்பத்துல யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலப்பா. என்னன்னே ஆச்சு? ஒரு தம்பி சொல்றேன். எலிமலேக்கும் அவங்களுடைய 2 குமாரரும் மரித்து போனாங்களாம். ஐயோ, என்னென்ன இப்படி ஆயிடுச்சு? நகோமிய இந்த இழப்பு எப்படி பாதிச்சதுன்னா, இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். அப்புறம் என்னென்ன ஆச்சு? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாருன்னு சொல்லி நகோமி கேள்விப்பட்டு மோவாப் தேசத்தை விட்டு யூதேயா தேசத்துக்கு திரும்பி போகலான்னு புறப்பட்டாங்க. இங்க நமக்கு யாரும் இல்ல, நம்ம அப்பத்தின் வீடு ஆகிய பெத்லெகேமுக்கே போலான்னு சொல்லிட்டு திரும்ப புறப்பட்டாங்க. அண்ணே, நகோமிய நிலைமை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் என்னென்ன ஆச்சு? நகோமி கிளம்பும் போது அவங்க 2 மருமகளையும் கூப்பிட்டு, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்,
நீங்களும் உங்க அம்மா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதான் சான்ஸ்னு 2 பேரும் கிளம்பிட்டாங்க போல என்ன. ஆமா, மூத்த மருமகள் ஓர்பாள் மாமியாருக்கு முத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னன்னு மாமியாருக்கு முத்தம் கொடுத்தாங்களா? ஆமாமா, முத்தத்தை கொடுத்துட்டு நம்மளை விட்டா போதுன்னு கிளம்பிட்டாங்க போல. அடுத்தது நம்ம ரூத்தக்கா தான். சரி அண்ணே, நம்ம ரூத்தக்கா என்ன சொன்னாங்க? நகோமி ரூத்தின் பாசக்கதை, நம்பிக்கை தரும் வேதக்கதை. நகோமி ரூத்தின் பாசக்கதை, நம்பிக்கை தரும் வேதக்கதை. உன் ஜனமே என் ஜனம், உன் தேவனே என் தேவன் என்றார். உன் ஜனமே என் ஜனம், உன் தேவனே என் தேவன் என்றார். பிரிந்து போக மனமில்லை ஒட்டி கொண்டாள் ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி நான் போகவே மாட்டேன்னு ஓன்னு அழுதாங்க. நீங்க தான் வேணும், நான் போகலேன்னு அழுதாங்க. என்ன ஒரு பாசம் பாத்தியாமா. ஆமா அண்ணே. நீங்க போற இடத்துக்கு நானும் வருவேன், நீங்க தங்குற இடத்துலயே நானும் தங்கிக்கிறேன், சாவை தவிர வேறு ஒன்னும் நம்மளை பிரிக்க முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. அட 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 அண்ணே, நம்ம அம்மாலாம் இப்படி ஒரு மருமக வேணும் தான் எதிர்பார்த்தாங்க அண்ணே. நானும் தான் நகோமி மாதிரி ஒரு மாமியார் வேணும்னு நினைச்சேன். அச்சேன், இன்னைக்கு வீட்டில் உனக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சரி சரி வாங்க நம்ம கதைக்கு வருவோம். 2 பேரும் பெத்லகேமுக்கு போனாங்க. ஆமா, எப்படி அங்கிள் போனாங்க? என்ன தம்பி, இப்ப மாதிரி காரு பஸ்ஸா இருக்கு, நடந்து தான் போயிருக்காங்க. ஓ, நடந்து போனாங்களா? ஆமா தம்பி, அங்க நகோமிய பார்த்த எல்லாரும் நகோமி எப்படி இருக்குன்னு விசாரிச்சாங்க. அதுக்கு நகோமி என்ன சொன்னாங்க தெரியுமா? பேரை ஏன் மாத்துனாங்க? இப்பதான பாட்டு கேட்ட மறந்துட்டியாமா? சரி சொல்றேன். நிறைவா இருந்த நகோமியுடைய வாழ்க்கையில தேவன் கசப்பை கட்டளையிட்டதுனால அப்படி சொன்னாங்க. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அவங்க வந்த நேரம் பெத்லகேம்ல வார்கோதுமை அறுக்கிற காலம். வார்கோதுமை அரிக்கிற காலம்னா என்ன அண்ணன்? நம்ம ஊர்ல வயல் இருப்பாங்கல்லம்மா, அதுதான். ஓஹோ, அப்புறம் என்ன நடந்தது? அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்கு வந்தாச்சு. சாப்பிட ஏதாவது வேணும் இல்ல? சுகி சொமோட்டோ எல்லாம் இல்ல தம்பி, ஆர்டர் பண்ணா வர்றதுக்கு. என்னது, ஸ்விக்கி ஜொமாட்டோ இல்லையா? ஆமா தம்பி, நம்ம சபை மக்களை மாதிரி அங்க யாரும் இல்ல. இருந்திருந்தா டெய்லி விருந்தே வச்சிருப்பாங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா, ஆமா ஆமா, நல்ல 2 கால் 4 கால்னு வேற லெவல்ல விருந்து வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா தம்பி, ஆனா அவங்களுக்கு அப்படி யாரும் கொடுக்கல தம்பி. அண்ணே, ரொம்ப பசியா இருந்திருப்பாங்களோ? ஆமா தம்பி, உடனே ரூத்தக்கா ஒரு கூடை எடுத்துட்டு எங்கேயாவது வயல்ல சிந்தி கிடக்கிற தானியங்களை பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இல்ல புரியல அண்ணே, எங்க கிளம்புனாங்க? வார்கோதுமை அறுக்கிற வயல்ல போய் சிந்தி கிடக்கிற கதிர்களை கேட்டு பொறுக்கிட்டு வரலான்ட்டு மாமியார்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. என்ன அண்ணே, நம்ம ஊர்ல வயல்ல கால் வைக்கவே விட மாட்டாங்க, அப்படி கொடுப்பாங்களா அண்ணே? ஆமாமா, பாவப்பட்டவங்களுக்கு அப்படி கொடுப்பாங்க பாத்துக்க. ரூத் வயலுக்கு போய் இங்கேயும் அங்கேயும் பார்த்தாங்க. கதிர் அறுத்துட்டு இருக்கிற ஒரு வயல்ல போய் சிந்தி கிடக்கிற தானியங்களை கேட்டு பொறுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வயலு யாரோடது தெரியுமா? யாரோடது?
அது நம்ம போவாசுடையது. என்னது போவாசா? புது கேரக்டரா இருக்கு. ஆமா தம்பி, அவரு ரொம்ப நல்லவரு, தேவனுக்கு பயந்தவரு. எப்படி என்ன நல்லவருன்னு சொல்றீங்க? இந்த காலத்துல யாராவது வேலைக்காரங்களை பார்த்து வாழ்த்துவாங்களா? ஆனா அவர் அந்த காலத்திலேயே வேலைக்காரங்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராகன்னு வாழ்த்தி இருக்காரு. அதுக்கு அவங்களும் கர்த்தர் உம்மையும் ஆசீர்வதிப்பாராகன்னு வாழ்த்தி இருக்காங்கன்னா பாரு. அப்படியா அண்ணன்? ரொம்ப நல்லவரா இருக்காரு. அதோடு நிக்கல தம்பி, அவரு ரூத்தையும் வாழ்த்தி இருக்காரு. என்னது, ரூத் அக்காவையும் வாழ்த்துனாங்களா? எப்படி வாழ்த்தினாரு? இந்த வருஷத்தோட நம்ம சபையோடைய வாக்குத்தத்தம் யாருக்காவது நினைவு இருக்கா? அண்ணே, அது பைபிள்ல தான் நடுவுல நியூ இயர் அன்னைக்கு வச்சேன். இந்த ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறேன். சரி, இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக வாழ்த்தி இருக்காரு. இதத்தான் சொல்லலாம்னு வந்தேன். சரி சரி, நீ தேடிட்டே இரு. இது எல்லாத்தையும் ரூத் வந்து அவங்க மாமி கிட்ட சொன்னாங்க. அதுக்கு நகோமி என்ன சொன்னாங்க? நகோமி என்ன சொன்னாங்கன்னா, அந்த போவாஸ் நம்ம சொந்தக்காரர் தான், நமக்கு உதவி செய்த அவர் ஆசீர்வதிக்கப்படுவார்னு வாழ்த்தி இருக்காங்க. என்னண்ணே, ஒரே வாழ்த்தா தான் இருக்கு. ஏன் தெரியுமா? எதனால அண்ணே? அறுப்பு காலம் முடிஞ்சுக்கிறது வரைக்கும் இங்கே வந்து கதிர் பொறுக்கிக்கோன்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு வரும் இந்த மனசு? அப்புறம் என்னன்னே நடந்துச்சு சொல்றேன் தம்பி, கேளு. நகோமி அந்த காலத்திலேயே ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்காங்க. என்ன காரியம்? நகோமி தன்னுடைய மருமகளை அப்படியே விட்டுடாம அவங்களுக்கு மறுமணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. என்னது மறுமணமா? அந்த காலத்திலேயா? ஆமா, ரூத் ஒரு நகோமி ரூத்துக்கு வந்து ஒரு யோசனை சொன்னாங்க. அப்படியா? என்ன யோசனை? அதுவா, நீ ராத்திரி போவாஸ் வயல்ல போய் தங்கி அவன் காலுக்கு பக்கத்துல போர்வை விலக்கி படுத்துக்கோன்னு சொல்லி ஒரு யோசனை கொடுத்தாங்க. ரூத்தும் மாமியார் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செஞ்சாங்க. என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா, இந்த நடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போர்வையால் என்னை மூடுமையா. போவாஸ் அவங்களை ஏற்றுக்கலாங்கண்ணா? ஒரு தம்பி கதையை சொல்றேன் கேளு. அவங்கள குணசாலின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டாரு. மறுநாள் பட்டணத்து வாசல்ல மூப்பர்களை எல்லாம் வர சொல்லி இன்னொரு சுதந்திரவாளிகிட்டையும் பேசினாரு. அவர் என்ன சொன்னாருன்னு? அவர் எல்லாத்தையும் போவாஸுக்கே விட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன, கல்யாணம் தான். கல்யாணமா? ஆமா, கல்யாணமா கல்யாணம், போவாஸ் வீட்டு கல்யாணம்.
சூப்பர் அண்ணே, ஒரு அடியா கல்யாணம் முடிச்சிட்டு அப்புறம் என்ன? கொஞ்ச நாள்ல நகோமிக்கு ஆறுதலா ரூத்துக்கும் போவாசுக்கும் ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன்தான் ஓபேத். இந்த ஓபேத் யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க அண்ணே, யாரு? அவர்தான் நம்ம தாவீது ராஜாவுடைய தாத்தா. அதாவது நம்ம தாவீது ராஜாவுடைய அப்பா ஈசா இருக்கிறார்ல, அவரோட அப்பா தான் இந்த ஓபேத். ஓஹோ, இது தாவீது ராஜாவோட ஃபேமிலியா? ஆமாக்கா, பெத்லகேம்ல ஈசாயின் 8வது மகனாக பிறந்தார் இந்த தாவீது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவராலே ஆகுமக்கா. சாமுவேல் தீர்க்கதரிசியினால இஸ்ரவேலின் 2வது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த கதையை பாடல் மூலமாக கேட்போமா? சாமுவேல் பிறகு தாவீது பெலிஸ்தியனாகிய கோலியாத்தையும் கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையையே மாற்றி இருக்கார். அண்ணே, இஸ்ரவேல தாவீதோட கையில காப்பாத்திருக்காரா நம்ம ஆண்டவர்? ஆமா தம்பி, எப்ரோன்ல 7 வருஷமும் எருசலேமில் 33 வருஷமும் ஈசாயின் குமாரனாகிய தாவீது அரசாண்டு இருக்காரு. ஏ அப்பா, அண்ணே 40 வருஷம் நம்ம தாவீது ராஜாவா இருந்தாரானே? ஆமா தம்பி, இது எல்லாம் ஆண்டவருடைய திட்டம்தான். ஏசாயா 11:1 சொல்லப்பட்டபடி ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி சொலிக்கும் என்ற வேத வசனத்தின் முன்னறிவிப்பின்படி இஸ்ரவேல் யூத நாட்டை ஆள இந்த சந்ததியில் இருந்தான் அரசர்கள் பிறந்தார்கள். யாரெல்லாம் தெரியுமா தம்பி? யாரெல்லாம் சொல்லுங்கண்ணே, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சாலமோன், ரெகோபயாம், அபியா, யோசாப், யோராம், உசியா, மீகா 5:2 சொல்லப்பட்டபடி எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. கன்னிமரியாளுக்கும் தாவீதின் குமாரனாகிய யோசேப்புக்கும் இந்த பரம்பரையில் தான் யூத ராஜ சிங்கமாகிய நம்முடைய கிறிஸ்து பிறந்தார். மாசிலா
இதுதான் மாறாவிலிருந்து மதுரமாகிய நம் இரட்சகராகிய கிறிஸ்து பிறந்த கதை. தேவனால் மாற்ற முடியாத அளவிற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் கசப்பானதல்ல என்பதை நகோமி மற்றும் ரூத்தின் வரலாறு நமக்கு நினைப்பூட்டுகிறது. நகோமி அப்பத்தின் வீடாகிய பெத்லேஹேமை விட்டு தேவன் விரும்பாத மோவாப் தேசத்திற்கு சென்றதின் நிமித்தம் அவளுடைய நிறைவுள்ள வாழ்வு பெருமையாய் மாறினது. ஆனால் மீண்டும் மோவாப்பை விட்டு பெத்லேஹேமுக்கு சென்ற அவளுடைய வாழ்வு நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று அயல் வீட்டுக்காரிகள் வாழ்த்தும்படியான வாழ்வாக மாறியது. ரூத் ஒரு அந்நிய தேசத்து பெண்ணாய் இருந்தாலும் தேவனை விடாமல் பற்றி கொண்டதின் நிமித்தம் முடிந்தது என்று நினைத்த அவளுடைய வாழ்வை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ராகேலையும் லேயாளையும் போல் வாழ்ந்திருக்க செய்து தேவன் இரட்சகருடைய வருகைக்கான ஒரு புதிய வரலாற்றை துவங்கினார். போவாஸ் மற்றும் ரூத்தின் வம்ச வரிசையின் மூலம் மனிதனுடைய முறிந்த உறவை மீண்டும் நிலைநிறுத்த வரப்போகும் மேசியாவுக்கான பாதையை தேவன் ஆயத்தப்படுத்தினார். பாவமாகிய கசப்பிலிருந்து நம்மை மீட்டு மீட்பின் இனிமையை உணர தேவன் தம் சொந்த குமாரனை இவ்வுலகத்திற்கு தந்தார். இன்று நம் வாழ்வும் மாறாவை போல் கசந்திருக்கலாம், நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கலாம். ஆனால் நாம் நம்முடைய விசுவாசத்தை விடாமல் தேவனை பற்றி கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்வையும் மதுரமாக மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த கதாகால ஜெபத்தில் பங்கு பெற்ற நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, வேறேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, வேறேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு ஈசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு. ஒதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, ஒதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம், சுபமங்கலம், சுபமங்கலம். நன்றி, நன்றி, நன்றி.